வணக்கம் நண்பர்களே, என் யூடியூபர்ஸ் அனைவருக்கும் வெல்கம். தியானம் என்றால் என்ன? தவம் என்றால் என்ன? வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் பலரிடம் பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆனால் மன அமைதி இல்லை. சின்ன குழந்தைகள் கூட கோபம் வருகிறது, பயம் வருகிறது, தனிமை வருகிறது. ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே, நூற்றாண்டுகளும் கடந்து தமிழ் சித்தர்கள் இன்றும் ஆள்கிறார்களாம். அந்த சித்த ஞானிகளும் மனிதன் ஒரு நாள் அமைதியை தேடி அலைவான் என்று தெரிந்தது. ஒரு அற்புதமான வழியை சொல்லி வைத்தார்கள். அதுதான் தியானமும் தவமும். ஆனால் தியானம் என்றால் என்ன, தவம் என்றால் என்ன? இன்று வரை ஒருவருக்கும் எனக்கே கேள்வி இருக்கிறது. விடைகளை உங்களுக்காக நான் கூறுகிறேன். தியானிக்கும் போது என்ன சாப்பிடலாம், தவம் இருக்கும்போது என்ன சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ அதை உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன். அதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் வசந்த் ஆன்மீகம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பலர் நினைப்பது தியானம் என்றால் கண்ணை மூடி உட்கார்வது என்று. ஆனால் உண்மையான தியானம் மனதை அமைதிப்படுத்துவதை, கோபத்தை குறைப்பதை, பயத்தை அகற்றுவதை, நம்மை நாமே புரிந்து கொள்வது. இதுதான் தியானமும் தவமும். தவம் என்பது காட்டுக்குள் போய் உணவு சாப்பிடாமல் இருப்பது மட்டுமில்லை. தவம் என்பது தன்னையே நல்வழியில் மாற்றிக்கொள்வது, தவறான பழக்கங்களை விடுவது, அமைதியாக வாழ கற்றுக்கொள்வது. பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்தியர் கூட மனதினை சக்தியை உணர்ந்த சித்தர். அவர் சொல்ல வந்த உண்மை, முதலில் உன் மனதை வெல் என்பதுதான். திருமூலர் மனிதன் உடம்பை மட்டும் இல்லை, மனசையும் பாதுகாக்க வேண்டும் என்று உணர்த்தினார். ஏனெனில் அமைதியான மனசுதான் உண்மையான செல்வம். கண்ணப்ப நாயனார், அவருக்கு பெரிய கல்வி தெரியாது, வேதங்களும் தெரியாது, ஆனால் உண்மையான அன்பு இருந்தது. இதனால் தான் இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது வேண்டியது, தியானமும் தவமும் உள்ளத்தின் தூய்மையே. தமிழை வளர்த்த ஔவையார் கூட அன்பாக பேச வேண்டும், கோபம் குறைக்க வேண்டும், நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார். இவை எல்லாமே ஒரு நாள் தியான வாழ்க்கையின் அடையாளங்கள். ஏன் சிவபெருமான் அமைதியாக தியானத்தில் இருக்கிறார்? ஏன் முனிவர்கள் காடுகளில் தவம் செய்கிறார்கள்? அவர்களுக்கு சக்தி வேண்டியது மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு அமைதியின் வழி காட்ட வேண்டும் என்பதற்காகவே. தியானிக்கும் போது என்ன சாப்பிடலாம் நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? உணவு மனதையும் மாற்றும். அதனால் தியானம் செய்யும்போது எளிமையான உணவுகள் மிகவும் முக்கியம். அது நல்லதும். சாப்பிட நல்ல உணவுகள் தெரியுமா உங்களுக்கு? பால், வாழைப்பழம், பாதாம், முந்திரி பழங்கள், காய்கறிகள், சாதாரண சோறு மற்றும் பருப்பு, கீரை வகைகள், அதிகமான தண்ணீர். இதுவே முக்கியமே. இந்த மாதிரி சுத்தமான உணவுகள் மனதை அமைதியாக்க வைத்து கொள்ளுமா. தியானிக்கும் போது என்ன சாப்பிடக்கூடாது உங்களுக்கு தெரியுமா? அதையும் நானே சொல்கிறேன். அதற்கு அதிக காரம் உணவு, அதிக எண்ணெய் உணவு, ஜங்க் ஃபுட், அதிக குளிர் ட்ரிங்க்ஸ், அதிக காப்பி, டீ, அவை மனதை சஞ்சலப்படுத்தும், கோபத்தை அதிகப்படுத்தும். ஆனால் தியான வாழ்க்கையில் எளிமையான உணவு சிறந்ததுதான். தவத்தின் போது எப்படி உணவு இருக்க வேண்டும்? பழைய முனிவர்கள், அதாவது நமது சித்த ஞானிகள், தவம் இருக்கும்போது குறைவாக சாப்பிட்டார்களாம். ஏனெனில் அவர்களுக்கு உடம்பை விட மன அமைதியே முக்கியம். தவத்தின் போது அளவான உணவு, பழங்கள், பால் மட்டுமே, இயற்கையான உணவுகள், இலைகளை அதிகம் எடுத்துக்கொண்டார்களாம். தவத்தின் போது தவிர்க்க வேண்டியவை, அதிகமாக சாப்பிடுவது, அதிக கோபம், பொய் பேசுவது, பிறரை காயப்படுத்துவது. இவைகள் எல்லாம் தவத்தின் சக்தியை குறைக்குமாம். உண்மையான தவம் என்பது உள்ளத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமே. இந்த வீடியோவை பார்க்கும் குழந்தைகளே,
தினமும் 5 நிமிடம் மொபைலை விட்டுவிட்டு அமைதியாக உட்காருங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனசு மாற ஆரம்பிக்கும். கோபம் குறையும், பயம் குறையும், படிப்பிலும் கவனம் அதிகரிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தியானம் என்பது கண்களை மூடுவதில்லை, வாழ்க்கையை திறப்பது. தவம் என்பது உணவை விட்டு பசியுடன் இருப்பதில்லை, தவறுகளை விட்டு நலமாக மாறுவது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீகம், மன அமைதி தரும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வசந்த் ஆன்மீகம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே. வெல்கம் பேக். நான் உங்கள் வசந்த்.